ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து 50 காப்பியங்கள் சார்ந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த கொஸ்டின் பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம தனித்தனி டாப்பிக்காக லிங்க் ஷேர் பண்ண முடியாது. அதனால் இந்த இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதி முடியும் போது எல்லா டாப்பிக்கான பிடிஎஃப்பும் நான் சிப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கான கண்டென்ட் ரெடி பண்ணும்போது ஒரு சின்ன வருத்தம், அது என்ன அப்படின்னு நான் வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இரட்டை காப்பியங்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். எதனால் அப்படின்னா, 2 காப்பியங்களும் ஒன்றோடு ஒன்று கதை தொடர்புடையது. அடுத்து, நாடக காப்பியம் என்று அழைக்கப்பெறும் நூல் எது? நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்து, உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர்? உரைப்பாட்டு மடைன்னு நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து, கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் மாதவிய தன் தீது இழல் என்று குறிப்பிடுகிறான். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணி காப்பியத்தோட உட்பிரிவு இளம்பகம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு இளம்பகம். அடுத்த கொஸ்டின், கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டின் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவர் உலகம் சென்றாள்? 14 நாட்கள். அடுத்த கொஸ்டின், உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? சரியான விடை அறம். அடுத்த கொஸ்டின், மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல்? மேடை காட்சி திரைகளையும் நாடக அரங்கின் அமைப்பையும் பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம்? சரியான விடை சிலப்பதிகாரம். அடுத்து, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை? சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயர் குடிமக்கள் காப்பியம். அதே பெயரில் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இயற்றியுள்ளார். அடுத்த கொஸ்டின், முல்லையும் குறிஞ்சியும் முறைமை திரிந்து நல்லிழல் பிளந்து நடுந்துயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் யாது? சரியான விடை சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், மணநூல் என்று அழைக்கப்பெறும் நூல்? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, தண்டமில் ஆசான் என யார் யாரை பாராட்டினார்? தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். சீத்தலை சாத்தனார் இயற்றிய நூல் தான் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், கூல வாணிகம் செய்தவர்? சீத்தலை சாத்தனார். அடுத்த கொஸ்டின், பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடு? சரியான இணை சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள். 2 பேரும் தான் இரட்டை காப்பியங்கள் இயற்றினது. அடுத்த கொஸ்டின், நம்ம கம்யூனிட்டி டேப்பில் கேட்ட கொஸ்டின். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல்? சரியான விடை மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல்? மணிமேகலை. இந்த கூச்ச கூறினது மணிமேகலை தான். அடுத்த கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான்
சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை தான் இவ்வாறு போற்றியுள்ளார். அடுத்த கொஸ்டின், குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. குண்டலகேசியோட வேறு பெயர் வந்து பத்தரை. அடுத்து, கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. அடுத்து, சிலப்பதிகாரத்திற்கு உரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிலப்பதிகாரத்திற்கு வந்து உரை எழுதினதில் வந்து நூல் முழுமைக்கும் உரை இருக்கிறது வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் எழுதினது. அடுத்த கொஸ்டின், சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. கூல வாணிகம் செய்தவர், சரி. மதுரையில் வாழ்ந்தவர், சரி. முதல் சங்க புலவர்களில் ஒருவர், அது தவறு. இளங்கோவடிகளின் உச்ச நண்பர், அதுவும் சரி. அடுத்த கொஸ்டின், நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடகமேத்தும் நாடக கணிகை வந்து மாதவி. அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் என்பது தவறு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின், சிந்தாமணியே என்று அழைக்கப்படுபவர்? சிந்தாமணியே என்று அழைக்கப்படுபவர் வந்து சீவகன். சீவகன் தான் சீவக சிந்தாமணியோட கதை தலைவன். அடுத்து, மணிமேகலையின் தோழி. மணிமேகலையின் தோழி வந்து சுதமதி. அடுத்த கொஸ்டின், பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல்? இதற்கான விடை வந்து மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின், அல்லலுற்று ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி. இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல்? இந்த பாடலடிகள் வந்து இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், பக்ருளி ஆச்சுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல்? இவ்வாறு கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதி. இது வந்து தவறாக இருக்குது. திருத்தக்க தேவர் எழுதியது வந்து சீவக சிந்தாமணி. அடுத்து, இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல்? இந்த வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், என் கார் சிலம்பு மணியுடை அறியே. இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? மணி என்பது மாணிக்கம். அடுத்த கொஸ்டின், குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம் அப்படின்னாலே சிலப்பதிகாரம். அடுத்து, சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்த கொஸ்டின், ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம். மாதவி பெற்ற பட்டம் வந்து தலைக்கோளறிவை என்னும் பட்டம். அடுத்த கொஸ்டின், பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள்? துகிர் என்பதன் பொருள் பவளம். அடுத்த கொஸ்டின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர். மணிமேகலை வந்து அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் வந்து தீவதிலகை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, தண்டமில் ஆசான் என பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல்? இதற்கு சரியான விடை குண்டலகேசி. குண்டலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியம். அடுத்த கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்தோம், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து செஞ்ச குறிப்பு. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்,
மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அடுத்த கொஸ்டின், இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோ உண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெறும் நூல் எது? இந்த பாடல் இடம்பெறும் நூல் மணிமேகலை. அடுத்த கொஸ்டின், சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுந்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின், மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? சரியான விடை 10. அடுத்த கொஸ்டின், உரிய விடையை தேர்ந்தெடுத்துக. அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? இது என்றவர் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரே அருளுக என கூற இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அடுத்த கொஸ்டின், மணநூல் என புகழ் பெற்றது சீவக சிந்தாமணி. அடுத்து, பாத பீடிகை உள்ள இடம் மணி பல்லவ தீவு. அடுத்த கொஸ்டின், தவறான விடையை தேர்வு செய்க. சிலப்பதிகாரம் கைலாயமலை. அடுத்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும். அறிவு உண்டாகுக என வாழ்த்தியவர் யார்? அரவண அடிகள். அடுத்த கொஸ்டின், அரவண அடிகள் அறிவு உண்டாகுக என யாரையெல்லாம் வாழ்த்தினார்? அனைவரையும் வாழ்த்தினார். அதான் சரி. அடுத்த கொஸ்டின், முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை. அடுத்து ஆல்ரெடி பார்த்தோம், உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம். அடுத்தது பொறுத்துக. கவுந்தி அடிகள் சமண துறவி, மாதரி ஆயர்குலம் மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி. கண்ணகி மாநாயகனின் மகள். அடுத்து, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும். இவ்வரிகள் இடம்பெறும் நூல். இந்த வரிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், முதல் சமய காப்பியம் எது? சரியான விடை மணிமேகலை. அடுத்து, கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? சரியான விடை மாதரி. அடுத்து, யாருடைய அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவண அடிகள். அடுத்த கொஸ்டின், மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. மணிமேகலையில் 30 காதைகள் இருக்குது. அடுத்து, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். இதனை கூறியவர் இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து, களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கோல் இங்கனம் கூறியவர் மதுரை மக்கள். அடுத்த கொஸ்டின், ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியில் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அடுத்து, மணநூல் இந்நூலின் ஆசிரியர். மணநூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அடுத்து, கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் கொலைக்களப்பட்ட இடம், அதான் கோவலன் பொட்டல். அடுத்த கொஸ்டின், முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் யாது? முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் சீவக சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. மன்னன் வாயில் தெரித்த மணி எது? மாணிக்கம். சரியான விடை மாணிக்கம். அடுத்த கொஸ்டின், குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல். சரியான விடை நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்னதுன்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி பற்றிய கேள்விகள் இதில் இல்லை. அதை ஏன் டிஎன்பிசி கேட்குறது இல்லைன்னு எனக்கு தெரில. நம்மளோட தரம் 10ஆம் வகுப்பு தரம். அந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் வளையாபதி பற்றிய குறிப்பு இல்லை. ஆனால் 12ஆம் வகுப்பில் அது பற்றிய குறிப்பு இருக்குது. அப்போ பட்டப்படிப்பு தரத்தோட கேட்குற கேள்விகளில் அவங்க அதை கேட்கலாம். ஆனால் அதுலேயும் அவங்க கேட்குறதில்ல. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி அப்படின்னு ரெகக்னேஷன் கொடுத்துருந்தாலும் அதை அவங்க
அப்ளை பண்ணுறது இல்லை. அதுதான் ஒரு வருத்தம். அதனால் நம்ம இந்த வீடியோவில் வளையாபதி பற்றி சில குறிப்புகள் பார்ப்போம். எல்லாரும் அறிந்தது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வளையாபதி. ஐம்பெருங்காப்பியமான வளையாபதியோட ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இதுவரைக்கும் வளையாபதியில் 66 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. வளையாபதியை ஆன்றோர்கள் எப்படி கூறுறாங்க அப்படின்னா, தமிழ் அன்னையின் வளையலாக இது திகழ்கிறது என்று இந்த நூலை சிறப்பிக்கிறாங்க. இந்த காவியத்தோட கதை சுருக்கம் நவகோடி நாராயணன் என்ற ஒரு வைசியன் வேறு குல பெண்ணை மணந்து கொள்கிறான். அதனால் அவருடைய சார்ந்தோர் அவனை வெறுக்கிறாங்க. இதனால் அவர் மனைவியை விட்டுட்டு அயல் நாட்டுக்கு செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தம்பதியோட மகன் பெரியவனாகி பல வருஷம் கழித்து அந்த நகரத்துக்கு செஞ்சு தன்னோட தந்தையை கண்டுபிடித்து தாயுடன் சேர்ந்து வாழ்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட சுருக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.